ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி சாப்டர் 2ல் நைட் பிளர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 எஸ்கேப் வந்து முடிச்சாச்சு. நம்ம வந்து நைட் பிளர் வந்து எஸ்கேப் பண்ணலை. இப்போ நம்ம வந்து நைட் பிளர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். வாங்க ப்ளே கொடுத்துடலாம். போத்து கிராணி கிராண்ட்பா 2 பேருமே இருக்கட்டும். கிராணி கிராண்ட்பா நார்மலு, டிஃபிகல்ட்டி நார்மலே இருக்கட்டும், குவாலிட்டி ஹை இருக்கட்டும். இப்போ நம்ம ப்ளே கொடுத்துடலாம். லோடிங் ஆகிட்டுருக்கு. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டே 1 இப்போ வந்து வெந்திக்கிறான். இப்போ நம்ம கீழே போய் ஃபஸ்ட்டு என்ன பார்த்துட்டு நம்ம மேலே வரலாம். இப்போ வந்து என்ன பொருள் கிடைக்குதோ அந்த எஸ்கேப் தான் பண்ண போகிறேன் நான். இப்போ வந்து கீழே வந்து எந்த பொருளுமே இல்லை. இப்போ நம்ம மேலே போயிடலாம். ஃபஸ்ட்டு கிராணி கிராண்ட்பா வந்து திருப்பி கீழே வர வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மேலே போகலாம். இப்போ வந்து இந்த முள்ளை அழுத்தி விட்டாச்சு. இப்போ வந்து கிராணி கிராண்ட்பாவும் ஃபஸ்ட்டு போட்டோம். மொட்டையும் போயிட்டான். போய் மொட்டையை பார்த்துட்டாங்க, திட்டு போயேன். ஓடுறோம் 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 கீழே போட கீழே போட கீழே போட. ஐயோ மொட்டையா! ஸோ எப்படிங்க அந்த மொட்டையை பார்த்தான்? ஆனால் எப்பவுமே பார்க்க மாட்டான். எப்படி பார்த்தான்னு தெரில. டே 1 அமர்க்கலமாக ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக. சரி, ஓகே, நம்ம போகலாம் வாங்க. இன்னும் ஒரு டே தானே. மொட்டைன்னா அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. சும்மா ஏதோ இங்கிட்ட ஏதாவது நம்ம ஃப்ளூக்கில் அடிச்சிட்டான். இப்போ வாங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இப்போ திருப்பி வந்து முள்ளை வந்து அழுத்தி விட்டுறலாம். அழுத்தி விட்டு கிராணி என்னன்னு தெரில. கிராணி தான் ஃபஸ்ட்டு வரும். இந்த வாட்டி மொட்டையும் ஃபஸ்ட்டு வந்துட்டான். நம்ம ஓரமாக ஒளிஞ்சு நின்றுக்கலாம். நம்ம லாக் பீக் எடுத்துக்கலாம். லாக் பீக்குன்ற மாதிரி டோர் லாக்கு. நம்ம ஒளிஞ்சே நிற்கலாம். 2 பேர் ஃபஸ்ட்டு போட்டோம். இங்கடா யாரையுமே காணோம். மொட்டையும் போகிறாங்க. ஃபஸ்ட்டு மொட்டையும் போட்டோம். பின்னே சொட்டையும் போயிடுச்சு. இப்போ 2 பேர் அப்படியே லாக் பண்ணிவிட்டுறேன் டோரை. 2 பேர் நிற்கிறாங்க. அப்படியே லாக்கை போட்டுடலாம். அப்படியே இப்போ வந்து திறக்க முடியாது டோரை. இப்போ நம்ம வந்து இது வந்து ரொம்ப நேரம் திறக்க முடியாமல் இருக்காது. ஒரு அரை மணி நேரம் தான் திறக்க முடியாமல் இருக்கும். நமக்குள்ளே வேலையை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு போட்டு கீ கிடச்சிருக்கு. நம்ம பார்க்கலாம் என்ன எஸ்கேப் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு போட்டு கீ கிடச்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு போய் கிச்சனில் வந்து நம்ம சர்ச்சிங் பண்ணிடலாம். இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து ஹேண்டு வீல் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே டக் டேப் இருக்குது. 3 எஸ்கேப்புக்கு 3 ஒரு பொருள் கிடச்சிருக்கு. ஏன்னா போட் எஸ்கேப் ஒரு கீ கிடச்சிச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டேப் கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டருக்கு ஒரு இது கிடச்சிருக்கு. இங்கே வந்து ஒன்றுமே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ட்ரா என்னன்னு பார்த்துடலாம். பேட்லக்கி இருக்காடா? பேட்லக்கி இல்லை. மொட்டையை ஃபோட்டோ ஒன்று இருக்குங்க இங்கே. நம்ம ஃபஸ்ட்டு போய் என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு நம்ம கன் எடுத்துடலாம். கன் எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு. நம்ம இங்கே என்ன நடக்கு? இங்கே வந்து டோர் ஹேண்டில் இருக்குது. நம்ம பார்க்கலாம். டோர் எஸ்கேப் பண்ணலாம். இங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம கீழே போய் மொட்டையும் கிராணி வந்துட்டாங்கன்னு முதல் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கடா மொட்டையும் கிராணி எதுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மொட்டையும் போகிறாங்க. திருட்டுக்கலை பார்த்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம திருட்டுக்கலை வந்து ஸ்டாவடிச்சிடலாம். போட்டாச்சு. மொட்டையங்கடா மொட்டையன் டான்ஸ் ஆட போகிறேன். மொட்டையன் என்னடா திரும்பிட்டான். போடு. மொட்டையை போட்டாச்சு. நம்ம செக்யூரிட்டி கீ எடுத்துடலாம். இப்போ கீயை கொடுறான். கீயை கொடுக்க இந்த எப்போயுமே அவன் கீயை கொடுக்கவே மாட்டான். அதே மாதிரி இந்த வாட்டியும் கீயை கொடுக்கல. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வந்து கேமரா அங்கே பாருங்கள். கிராணி செத்து கிடக்கு பாருங்கள். தெரியுது பாருங்கள். அப்புறம் மேலே போயிடலாம். மேலே என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்க்கலாம். போய் எனக்கு தெரிஞ்சு நான் டோர் எஸ்கேப் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துலாம் டக்குன்னு. இங்கே என்ன இருக்குது? ஹெலிகாப்டர் மேனுவல் இருக்குது. இங்கே வந்து 3 ஃபோட்டோ வைக்கணும். மொட்டையும் ஃபோட்டோ. சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இயர்னு வருது. நம்ம அப்படியே கீழே போயிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்? நம்ம அந்த சைடு போயிடுச்சு. வாய் வேறு குளருது. அந்த சைடு போயிட்டு நம்ம செக்கிங் போட்டுடலாம். இங்கே வந்து கிளாஸ் ஃபியூஸ் இருக்குது.
இந்த ஏழை மண்டையில் பெல் அடிச்சுட்டு இருக்கு. நம்ம எதுக்கு உங்கள் அண்ணன் கையில் வச்சுக்கலாம் சேஃப்டிக்கு. இங்கே என்னடா இருக்குது? போட் ஷேரிங் இருக்கா? போட் ஷேரிங் இருக்குங்க அங்கே. இங்கே என்னடா இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா மேலே கருப்பாக இருக்குது. ரத்தங்க. எங்கே திருட்டுக்கிழவி இங்கே பாருங்க. இங்கே தாங்க இப்போ ரீச் பண்ணாய் போகுது. திருட்டுக்கிழவி இங்கே பாருங்க எப்படி போய் எங்கேயோ போயிட்டுருக்கு எங்கேயோ. மொட்டைங்கிட்டே வந்துட போகிறேன்டா பின்னாடி. போடு. போன வாட்டி இந்த இடத்துல தான் செத்துச்சு. இந்த வாட்டி இந்த இதுலேயே செத்துருச்சு. இப்போ நேற்றுக்கு மொட்டையை வந்திருப்பான் திருட்டு பையன். ஆட்டோ மொட்டையா? ஏங்க இப்போ வந்து இந்த இடத்துல இல்லவே இல்லை எங்கள் மொட்டையன். எப்படிங்க வந்தாங்க? சீட்டிங்க. ஐயோயோ டே 3யா? ஐயோயோ எங்க மொட்டையன் இல்லவே இல்லைங்க. எப்படி வந்தான் மொட்டையன்? ரீஸ்பான் ஆயிட்டானா? அடக்கடவுளே. சரி வாங்க அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக விளாட ஆரம்பிக்கலாம். ஆனால் மொட்டையங்க இல்லவே இல்லை. எப்படி வந்தான்னு தெரியல மொட்டையன். சீரியஸா? எங்கடா கீ எங்கடா? கண்ணு எங்கடா? எடுறா கண்ணு எடுறா. ஃபஸ்ட்டு மொட்டையனை போட்டுடலாம். 2 பேர் வந்துட்டேன். ஓடுறோம். கிராணி வந்துருச்சுங்க. ஓடுறோம். ஃபஸ்ட் நம்ம கிராணியை போட்டு தெரியுவோம். ஃபஸ்ட் நம்ம கீழே போயிட்டு கன்னை போட்டு கிராணி அரைச்சிடலாம். கிராணி வா 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 போட்டு தூரத்துலேயே போட்டுறணும். அப்போ தான் மிஸ் ஆச்சுனாலும் தப்பிச்சிடலாம். இப்போ மொட்டையை போடுவோம். டே மொட்டையா, திருட்டு போய் மொட்டை எங்கெங்க இருக்கியா? வந்துட்டாங்க. போடுறோம். இங்கே போட்டுருணும் அவனை. போடு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா கீழே போய் இங்கே போவே இல்லைங்க. ஆமாம் அந்த இடத்துல போவே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போயிடலாம். இங்கே தான் இருக்குது. இங்கே கட்டிங் பிளேயர் இருக்குது. நம்ம இங்கே எடுத்து வச்சுக்கலாம். இங்கே போட்டுக்கலாம். நம்ம வந்ததுக்கு ஒரு வேலையாக பார்த்துடலாம். இந்த இதை கட் பண்ணி விட்ருவோம். எந்த எஸ்கேப் பண்ணான்னு அந்த வேலையை முதல்ல பார்த்துடலாம். நம்ம கன் எடுத்துகிட்டே கீழே போகலாம். இப்போ நம்ம ரெஞ்சு கிடச்சிச்சின்னா நம்ம என்ன செய்யலாம்னா அந்த இதை ஓப்பன் பண்ணிடலாம். சைல்டு இடத்த. இங்கே ரெஞ்சு இருக்காடா? இங்கே ரெஞ்சு இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெஞ்சு இங்கே இருக்குங்க. இப்போ நம்ம கன்னை இங்கே போட்டுடலாம். ரெஞ்ச் எடுத்துகிட்டு நம்ம அதை சுற்றி விட்டுடலாம் சைல்டு இடத்துல. இது இங்கே என்னடா இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம சைல்டு இடத்துல தான் என்னன்னு பார்க்கணும். நம்ம போய் மேலே மீட் எடுத்துகிட்டு வந்துட்டு போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ நம்ம போய் மீட் வந்து எடுத்து வந்துடலாம். இப்போ தான் நம்ம மீட்டை வந்து போட்டுடலாம். டெய்லி மணி எந்தாடா மீட்டு சாப்பிட்றான். டே வழி விட்றா என்னடா இருக்குது? குரோபார் எடுறா. ஓடுறா. இப்போ நம்ம மேலே போய் அந்த பெட்டியில் எனக்குன்னு பார்த்துடலாம். அந்த 2 பெட்டி தான் நம்ம என்ன ஸ்கேப் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ண போகுது. அது என்ன பொருள் கிடைக்குதோ நம்ம அந்த ஸ்கேப் பண்ணிடலாம். பெட்டி என்னடா இருக்குது? பேடில் கீ கிடச்சிருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நான் டோர் ஸ்கேப் பண்ணலாமான்னு தோணுது. ஏன்னா வந்து டோர் லாக்கு கிடச்சிருச்சு, ஹேண்டு வீலு கிடச்சிருச்சு, பேட்லாக் கீ மட்டும் பேட்லாக் கீ கிடச்சிருச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போகலாம்? யாரை துரத்துறது? சொட்டை ஓடுறா. நான் நினச்சேங்க சொட்டை அது சவுண்டு கேடுச்சு. துரத்துற சவுண்டு மியூசிக் போட்டாங்க. அதான் என்னடா கண்ணுடுறா. ஓடுற. போடு. திருட்டு கிழவிங்க. மொட்டைன்னு போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. போட்டுறா மொட்டையா. போடுற. திருட்டு மொட்டையன். நான் நினச்சேங்க மொட்டையன் வருவேன் நேரத்துக்கு வந்திருப்பான் மொட்டையன். கிராணியை போட்டோன்னா வேகமாக கண்ணை செவந்துடும். அதனால் நீங்கள் விளாண்டிங்கன்னா கொஞ்சம் உஷாராக விளாடுங்க. ஃபஸ்ட்டு மொட்டையனை போடுங்க, இல்லைனா கிராணியை போடுங்க. ஆனால் 2 பேருமே போட்டு தள்ளிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சேஃப்டி. வெப்பன் கீ இருக்குது. நம்மளுக்கு வெப்பன் கீ எடுத்துக்கலாம். நான் போய் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்னா டோர் ஓப்பன் பண்ணிடலாம் க்ரோபார் வச்சு. ஏன்னா வந்து க்ரோபார் வந்து தேவை டோர் எஸ்கேப்புக்கு. உடச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா டக்குன்னு போயிட்டு ஹேண்டு வீலை வச்சு நம்ம சுற்றி விட்டுட்டு கீழே போய் அப்படியே வெப்பனிங் எடுத்து வந்துடலாம். நம்ம வந்து எஸ்கேப் ஆக போகிறோம். அவ்வளோதான், எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஷார்ட் கன் வச்சு மொட்டையனும் சொட்டையும் சுட்டு தள்ளிட்டு அந்த ஒரு சைல்டு இருக்கான் பாருங்க, அவனே சுட்டு தள்ளிட்டு நம்ம எஸ்கேப் ஆகலான்னு யோசிச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து வெப்பனுக்கு எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் வாங்க.
வெப்பன் கீ எடுத்துடலாம் இப்போ நம்ம போய் வெப்பன் கீன்றவங்க வெப்பன் கன்னை போடுறா சாவியை கன்னுடுறா எடுறா கண்ணை எடுறா புல்லட்டை. அப்புறமா வீடியோ பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிட்டு போடணும் நண்பர்களே ப்ளீஸ் நண்பர்களே. சுட்ட ஓடுறோம் துருட்டு கிளவுங்க. நல்லாவே கரெக்டாக நியூஸுக்கு காட்டி கொடுத்துருச்சு. சொட்டைங்கடா சொட்டையா போயிடுச்சா இல்லையா? நிற்கிதுங்க துருட்டு இதுக்குள்ளே வந்துச்சுன்னா போக அரை மணி நேரம் ஆயிரும். போகுது போயிடுச்சா? போதுங்க துட்டு போயிடுச்சு. பாத்ரூமில் போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை நேராக தாங்க போகுது. நம்ம கன்னை எங்கே இருக்குன்னு பார்த்து எடுத்துடலாம். ஓடுறோம் பாத்திரம் பாத்திரம் போதுடா. ஓடுறோம். இப்போ நம்ம வந்து சொட்டையை இந்த சுடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து மொட்டை தூங்கிட்டு இருக்கோம் பாருங்க. இங்கே பாருங்க மொட்டை தூங்குறான். சொட்டையை துரத்திட்டு இருக்கு. லைவாக காட்ட முடியல. நம்ம போய் ஒளிஞ்சிக்கலாம். இல்லை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ வந்து அவனை சுட போகிறோம்ல ஏலியன் மண்ணினை சுட்டுட்டு அப்படியே நம்ம ஷார்ட் கன் வச்சு 2 பேரையும் போட சொல்லிடலாம். அதான் என்னோடய பிளானு. இப்போ சொட்டையை சுட்டுட்டோம்னா வரத்துக்கே 1 நிமிஷம் ஆயிரும். அப்புறம் நம்ம கேம் பிளே முடிச்சாகணும். அதனால தான் போயிடுச்சு. அப்படியே கதை பூட்டிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஐயோ உள்ளே வர போகிறான் எங்கவன். பூட்டுறோம். அவன் இங்கிட்டு போனால் அப்படியே வந்துடுவான். இன்னும் வரமாட்டேங்கிறான். ஓடுறோம். இப்போ இனிமே என்ன சொன்னா போடு கண்ணுடுறா சொட்டை கண்ணை பாருங்க போடு. இங்கடா மொட்டையா ஏன் மொட்டையா காணோம்? வருவானே எங்கள் திட்டு மொட்டையா. ஓட போடு. இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். இங்கே பாருங்கள் ஸ்ரெண்டுனா கண்ணை பாருங்கள். ஸ்ரெண்டுனா போண்டாவையை பாருங்கள். போண்டாவை இது ஒரு போண்டாவை. இது வேஸ்ட்டுங்க. இது 3மே வேஸ்ட்டுங்க. பாருங்கள் அப்படியே சாத்தி இருக்காத போடு. 2 பேரும் மட்டையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். போடு. எங்கள் மொட்டையை பாருங்கள் சிக்கிக்கிட்டான் டோரில். சொட்டையை மொட்டையை சிக்கிக்கிட்டாங்க. அப்படியே சாத்தி விடு. போடு. என்னென்ன டார்ச்சர் பண்ணாங்க நம்மளை. அந்த மொட்டையை தாங்க அடிச்சு நம்மளை Day 3 கொண்டு வந்துட்டான். போடு. சாதிட்டே விடாதா. சொட்டை மறைஞ்சிருச்சா? சொட்டை மறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் வர்ற கேப்பில் வந்து அப்படியே நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். பேடில் கீ வந்து மேலே இருந்துச்சு. நம்ம அப்படியே எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். டோர் ஹேண்டில் இங்கே இருக்குது. பேடில் கீ எடுறா. பேடில் கீ எங்கடா? எடுறா பேடில் கீ எடுறா. இப்போ நம்ம கீழே போய் அப்படியே திறந்து விட்டு டோர் லாக் இங்கே இருக்குது. நம்ம அப்படியே திறந்துட்டு வந்துடலாம். கீழே போய் டோர் லாக் தோடா. இப்போ நம்ம வந்து இதை மட்டும் எடுத்து வந்துடலாம். போய் டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியதான். கீழே போய் அவ்வளோதான். இப்போ நம்ம எஸ்கேப் ஆக தான் வேலை. இப்போ நம்ம வந்து போட்டு எஸ்கேப் ஆகிடலாம். 1 2 3. இப்போ நம்ம வந்து தப்பிச்சாச்சு. இப்போ வந்து சொட்டையும் மொட்டையும் பார்க்குறாங்க. இங்கே பார்க்குறாங்க பாருங்கள். துட்டு கழுவி சொட்டையை மொட்டையும் பார்க்குறாங்க. இந்த எண்டு அவ்வளோதான் காய்ஸ். இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். பாய்.